குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை செய்யறதுக்கு இந்த கப்பில் 1 கப் பச்சரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு அவளையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவல் மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அவல் எப்போ ஊற வைக்கணும்னாக்கா நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே இந்த அவலை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசியும் வெந்தயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். கூடவே ஊற வச்ச அவளையும் சேர்த்துக்கலாம். முக்கால் கப்பு தேங்காவை இங்கே திருகி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் பொரிஞ்சு நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவில் இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி நல்லா திருகி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை நல்லா திருகி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆப்பு சுடுவோம் இல்லைங்களா, அந்த வாணலை எடுத்துக்கலாம். அதில் நெய்யோ அல்லது எண்ணெயோ நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இங்கே நான் நெய் தடவி இருக்கேன். நம்மளுக்கு ஊத்தாப்பம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி கேஸை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்குது, அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடலாம். இதையும் மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து நம்மளுக்கு பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன் தோசைக்கு கூட ஒரு தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.